நம்ம எல்லாருக்கும் எப்பயும் ஜாலியாக இருக்க மாதிரி கனவு வந்ததில்லை. சில நேரம் ரொம்ப வியர்டாக இருக்கும், சில நேரம் நிஜத்தில் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனாலும் யாருக்கும் கனவுல கூட நடக்கக்கூடாதுன்னு ஒரு சில விஷயம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஆடம்க்கு அவரோட கனவுல நடந்திருக்கு. உங்களுக்கு கனவுல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் பார்த்துட்டு படுத்திருப்போம், அதான் அப்படி வந்திருக்குன்னு நினைப்பீங்க. இதே அந்த கனவு 2வது நாள் வந்துச்சுன்னா சரி அதையே நினச்சிட்டு படுத்திருப்போன்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த கனவு 3வது நாள், 4வது நாள், ஒரு வாரம், ஒரு மாதம்னு டெய்லி வந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம எபிசோடில் ஆடம் எலிஸ்ன்ற ஒருத்தருக்கு 6 மாதமும் ஒரே கனவு டெய்லி வந்து அது கனவா இல்லை நிஜமான்னு பயப்படுற அளவுக்கு ஒரு ஹாரிஃபைங்கான கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ண கேஸை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டெரிஃபைங்காக இருக்க போகுது. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ கிரைம் ஃபேம், வெல்கம் டு கேண்டில் லைட் கிரைம்ஸ். ஆடம்க்கு கொஞ்ச நாளாக ரொம்ப வியர்டான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எந்த மாதிரினா, ஒரே ஒரு சின்ன பையன் டெய்லி வேறு கனவுல வர ஆரம்பிச்சிருக்கான். அதில் என்ன வியர்டுன்னு நினச்சிங்கன்னா, அந்த பையன் எல்லா கனவுலையும் ஆடமை கொலை பண்ண பார்த்துருக்கான். கனவாக இருந்தாலும் டெய்லி இதே மாதிரி வந்துட்டு இருந்தால் நமக்கு ஏதோ தப்பாக இன்ட்யூஷன் சொல்லணும்ல, அதே மாதிரி ஆடம்க்கு தோணிருக்கு. ஆடம் அவர் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ண ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் இவர் சொல்கிறதெல்லாம் யாரும் நம்பலனாலும் ஒரு சிலர் மட்டும் அந்த பையன் பார்க்க எப்படி இருப்பான், என்ன ட்ரை பண்ணுறான்னு தெரிஞ்சிக்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. அதனால் ஆடம் அவருக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் வரைஞ்சி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் இது கனவு மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நாள் இது கனவு இல்லைன்னு உணர ஆரம்பிக்கிறாரு. நம்ம டிஸ்டர்ப்டாக தூங்குறப்போ நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு கேட்கும், ஃபீலும் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஆடம் அவர் தூங்கிட்டு இருக்கப்போ அவரோட பெட்டு பக்கத்தில் யாரோ சேர் போட்டு உக்காந்து அவரையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த சேர் கூட அவரோட ரூமில் இருந்த க்ரீன் கலர் சேர் மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னு அட்லீஸ்ட் நம்ம ஒரு வாட்டியாச்சும் சொல்லியிருப்போம். ஆனால் அது ரியல் இல்லை நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி ஆடம்க்கும் இந்த கனவு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு. ஆனால் அது ரியல் இல்லைன்னு அவரால் சொல்ல முடியல. ஏன்னா அவரோட கனவுல டெய்லி ரிப்பீட்டடாக வந்தது அவரோட பெட்ரூம் அதே செட்டப்பில். இது எவ்வளோ இன்டென்ஸாக இருந்திருக்குன்னா, ஆடம் கனவுல கூட அவரோட பெட்டில் தூங்கிட்டு இருக்க மாதிரி அண்ட் அந்த பையன் அவரோட க்ரீன் சேரில் உட்காந்து அவரையே பார்த்துட்டு இருந்த மாதிரியும் இருந்திருக்கு. ஒரு வாரம் போகுது. இவ்வளோ நாளாக சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்த அந்த பையன் இந்த வாட்டி சேரில் இருந்து எழுஞ்சி அவர்கிட்ட நடந்து வரான். இதை பார்த்த உடனே ஆடம் அலறி அடித்து எழுஞ்சிட்டேன்னு அவரோட ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறாரு. இது நடந்து 2-3 நாள் அப்புறம் வேறு ஒரு கனவு வந்திருக்கு. அதில் ஆடம் லைப்ரரியில் இருக்கார். ஒரு பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் அவர்கிட்ட நீ டேவிடை பார்த்ததுன்னு கேட்குறா. ஆடம்க்கு ஒன்றுமே புரியலை. டேவிடா யார் அதுன்னு கேட்குறாப்போ, நீ டியர் டேவிடை பார்த்துருக்கன்னு எனக்கு தெரியும், அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, அவன் இறந்துட்டான், அவனை பார்த்தா நீ 2 கேள்வி மட்டும்தான் கேட்கணும், அதுவும் டியர் டேவிடுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும், தப்பி தவறி கூட அவன்கிட்ட 3வது கேள்வி கேட்டுறாத, நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் உன்னை சித்திரவதை பண்ணி கொல்லுவான்னு சொன்ன உடனே அந்த கனவு கலையுது. அப்போ தான் ஆடம்க்கு அந்த கனவுல வர பையன் பேர் டேவிடுன்னு தெரிய வருது. அடுத்த வாட்டி டேவிடை பார்த்தா என்ன கேள்வி கேட்கணும்னு ப்ரிப்பேர்டாக இருந்த ஆடம்க்கு 2 வாரமாக கனவுல டேவிட் வரவே இல்லை. சரி இது வெறும் கனவு தான் போல இருக்கு, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ டேவிட் திரும்பி வரான். வழக்கம் போல் ஆடம் கனவுல தூங்குறாரு. டேவிட் விண்டோ பக்கத்தில் இருந்த க்ரீன் சேரில் உட்காந்து இவரையே பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆடம் அவருக்கு இருந்த எல்லா பயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டியர் டேவிட் நீ எப்படி இறந்தன்னு அவரோட முதல் கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு டேவிட் தலையை குனிஞ்சிக்கிட்டே ஹாரிஃபைங்கான ஒரு வாய்ஸில் அண்ட் ஆக்சிடென்ட் இன் அ ஸ்டோர்னு சொல்கிறான். ஆடம்க்கு டேவிட் ஒரு ஸ்டோர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு தெரிய வருது. ஆனால் எப்படின்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக அவரோட 2வது கேள்வியை கேட்குறாரு. டியர் டேவிட் அந்த ஸ்டோரில் என்ன ஆச்சு? ஒரு மாதிரி அழுகிற குரலில் அங்கே இருந்த ஷெல்ஃப் என் தலை மேலே தள்ளி விட்டுட்டான்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாளாக பார்த்துட்டு மட்டும் இருந்த ஆவி கூட பேச ஆரம்பித்தோடனே பயம் கம்மியாகுது. ஒரு ஆர்வத்தில் யாரும் மேலே ஷெல்ஃபை தள்ளினாங்கன்னு கேட்டாப்போ எந்த ஒரு பதிலும் வரலை. கீழே குனிஞ்சிருந்த தலை இப்போ ஆடம் பக்கம் திரும்புது. அந்த மொமெண்ட்டு தான் ஆடம் ரியலைஸ் பண்ணுறான், டேவிட் கிட்ட 3வது கேள்வி கேட்டுட்டோம்னு. அவரோட உடம்பு ஃபுல்லாக சில்லுன்னு ஆகி கூஸ் பம்ப் ஆகுது. இப்போ சேரில் உட்காந்துட்டு இருந்த டேவிட் எழுந்து அவனுக்குள்ளேயே ஏதோ சொல்லிக்கிட்டே ஆடமை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறான். ஆடம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து கத்தி அந்த கனவுலேருந்து எழுஞ்சிட்டாருன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறாரு ட்விட்டரில். அது கூடவே கூகுளில் டேவிடுன்னு ஒரு சின்ன பையன் ஸ்டோர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கானான்னு சர்ச் பண்ணுறாரு. ஆனால் அப்படி எதுவும் நடந்த மாதிரி எந்த நியூஸும் இல்லை.
டயலான், டேனியல், டெவான்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லா பேரையும் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எந்த ரிசல்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் டேவிட் கொஞ்ச நாளைக்கு கனவுல வரலை. அதே சமயம் ஆடம் வீடோட அப்ஸ்டேர்ஸ் காலியாகுது. சரி, ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்னு நினச்சி அவர் தங்கியிருந்த வீடை காலி பண்ணி மேல் வீட்டுக்கு போன அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு எந்த கனவும் வரலை. வீடு மாறின உடனே டேவிட் வரதை ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினச்சி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்காரு. நம்ம முடிஞ்சிருச்சுன்னு ஒரு விஷயத்த நினைக்கிறப்ப தான் நம்ம நினைக்கிறத விட பயங்கரமான ஒன்று நடக்கும். அப்படி ஒரு நாள் ஆடம் வளர்த்துட்டு இருந்த 2 பூனைங்க கரெக்டாக மிட்நைட் அவரோட டோரு கீழே இருக்க கேப் வழியாக எதையோ பார்த்துட்டு இருந்திருக்கு. டோருக்கு அந்த சைடு யாரோ நிற்கிற மாதிரி. இது தொடர்ந்து 3 நாள் நடக்கிறத நோட்டீஸ் பண்ண ஆடம், சரி அப்படி என்னதான் இருக்குது, எதை தான் பார்க்குதுன்னு குனிஞ்சி அந்த கேப் வழியாக பார்த்தப்போ யாரோ நடந்து போகிற மாதிரி மூமெண்ட் தெரிஞ்சிருக்கு. உடனே டோரை ஓப்பன் பண்ணி ஹாலில் லைட்டு போட்டு பார்த்தப்போ அவர் கண்ணுக்கு யாருமே தெரியல. ஆனால் அவரோட 2 பூனைங்க எதையோ பார்த்த மாதிரி பயந்த மாதிரியே அசையாமல் ஹாலை பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஆடம் ரியலைஸ் பண்ணுறாரு டேவிட் மறுபடியும் வந்துட்டான்னு. நம்ம நிறைய எமோஷன்ஸை ஷேர் பண்ணலாம். அதில் ரொம்ப பிடிச்ச எமோஷன் பயம். ஏன்னா பயம் மட்டும்தான் ஒரு த்ரில்லிங்கான ஃபீலை கொடுக்கும். ஆடம்க்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். இருந்தாலும் அவர் அந்த 3வது கேள்வியை கேட்டிருந்துருக்கவே கூடாது. இதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், பார்த்தது, கேட்டதுன்னு எல்லாமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். பேய் உண்மையாகவே இருக்கான்னு ஒரு கேள்வி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். அது என்ன விஷயன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பார்ட் 2ல் சந்திப்போம். அன்டில் தென்.